விண்ணொலி தொலைக்காட்சி நேயர்களுக்கு மீண்டும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் உங்களோட இன்னொரு புது எபிசோடோட இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிற இடம் நம்ம இலங்கையில் இருக்கக்கூடிய மிக பிரசித்தமான இடமான நுவரெலியா. பல உல்லாச பயணிகள் விரும்பி செல்லக்கூடிய இந்த நுவரெலியாவை நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். நுவரெலியா என்றாலே அழகிய மலைகளும் இந்த தேயிலை தோட்டங்களும் நீர்வீழ்ச்சிகளும் என்று எவ்வளவோ நமக்கு ஞாபகம் வரும். இது நம்மளோட உள்நாட்டு பயணிகளை மட்டும் கவர்ந்திருக்காமல் பல வெளிநாட்டு பயணிகளையுமே கவர்ந்திருக்குது. இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய முக்கிய அம்சம் ஒன்று பார்த்தோம்னா, சாதாரணமாக இலங்கையில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை தாண்டி நுவரெலியா மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய வெப்பநிலைன்றது மிகவும் குறைவாக இருக்குது. ஏனென்றால் அது ஒரு ஹில் ஸ்டேஷன், அதாவது மலைப்பகுதிகளை கொண்டிருக்குது. உயரமான பகுதிகளில் அமைஞ்சிருக்கிறதுனால அங்கே வெப்பநிலை எப்போவுமே மிகவும் குறைவாகவே காணப்படும். இந்த மிதமான வெப்பநிலையும் இந்த தேயிலை செடிகள் வளர்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்ததால் பிரிட்டிஷ் காலத்தில் இங்கே தேயிலை செடிகள் நடப்பட்டது. ஸோ அது இன்றைக்கு வரைக்கும் தோட்டமாகவும் செய்யப்பட்டு கொண்டு வருது. இப்படின்னு சொல்லி நுவரெலியாவை பற்றி நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை புதுசாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு கொள்ள போகிறோம். ஸோ எங்களோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க, நுவரெலியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நாங்கள் முதலே பார்த்த மாதிரி நுவரெலியாவில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகள்ன்றது மிகவும் பிரசித்தி பெற்றமானது. இந்த நீர்வீழ்ச்சியினுடைய அழகை பார்க்குறதுக்காகவே ஆண்டு முழுவதும் பல பேர் இங்கே பயணம் செஞ்சு இந்த நீர்வீழ்ச்சிகளையும் இந்த மலை சார்ந்த அழகுகளையும் பார்க்குறதுக்கு வந்து போகிறத நம்ம கண்கூட காணக்கூடியதாக இருக்கும். அதில் உள்நாட்டு வெளிநாட்டு பயணிகள் என்று பிரிவினையே இருக்காது. அனைவருமே விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த நீர்வீழ்ச்சிகள் அமைஞ்சிருக்கு. இதில் பல நீர்வீழ்ச்சிகள் மக்கள் நீராடக்கூடிய குளிக்கக்கூடிய வசதிகளை கொண்டிருக்கு. இதுக்காக எங்களுடைய இலங்கை அரசாங்கமே பார்த்திங்கன்னா நிறைய நீர்வீழ்ச்சிகளை பாதுகாப்பாக மாற்றி கொடுத்துருக்கிறது. அங்கே வரக்கூடிய உல்லாச பயணிகளுக்காகவும் சுற்றுலா பயணிகளுக்காகவும் அந்த எந்தவித பாதுகாப்பு பிரச்சனையும் அங்கே நடந்துடக்கூடாது என்றதை பொருட்டு அங்கே நிறைய பாதுகாப்பு அதிகாரிகளையும் பாதுகாப்பு முறைகளையும் கையாண்டு அங்கே நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுருக்காங்க. இது மாதிரி நிறைய நீர்வீழ்ச்சிகளில் நீங்கள் அங்கே நீராடலாம். அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய இந்த வியூ பாயிண்ட்ஸை பார்க்கலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்து கொண்டிருக்க மாதிரியே நிறைய வியூ பாயிண்ட்ஸில் இந்த மாதிரி ஊஞ்சல்கள், வியூ பாயிண்ட் பார்க்கக்கூடிய இடங்கள் என்ற அமைக்கப்பட்டிருக்கும். அதே போல் நுவரெலியாவில் மிகவும் பிரசித்தமான இடம் இந்த நுவரெலியாவினுடைய தபால் நிலையம். இந்த நுவரெலியா தபால் நிலையம்ன்றது மிகவும் பழமையான ஒரு தபால் நிலையம், அதாவது இலங்கையிலேயே மிகவும் பழமையான ஒரு தபால் நிலையமாக இருக்குது. இதை அரசாங்கம் தான் பொறுப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கு, மற்ற தபால் நிலையங்கள் மாதிரியே. ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் இதை தனியார் மயப்படுத்தலாமா என்ற யோசனைகள் அரசாங்கத்துக்கு இருந்தது. ஆனால் இல்லை, இது மறுபடியும் அரசாங்கமே எடுத்து நடத்தும். இது எப்பவும் தனியார் மயப்படுத்தப்படாது என்று மக்களுக்கு உறுதியளிக்கப்பட்டது. ஏனென்றால் இது நுவரெலியாவினுடைய ஒரு மிகப்பெரிய
ஒரு லேண்ட்மார்க்காக மக்களாலேயும் சுற்றுலா பயணிகளாலேயும் வந்து விரும்பி பார்க்கப்படக்கூடிய ஒரு இடம்ன்றதுனால இதுக்கு இப்படியான ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இங்கே நீங்கள் தாராளமாக வெளிநாட்டு பயணிகள் முதற்கொண்டு உள்நாட்டவர்களையும் கூட காணலாம். நீங்கள் நுவரெலியா போனீங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடமா இந்த தபால் நிலையம் உங்களுக்கு இருக்கும். அதே போல் நுவரெலியாவில் இருக்கக்கூடிய இந்த தேயிலை தோட்டங்களுக்குமே வந்து எந்த குறைவுமே இருக்காது. பச்சை பசேல் என்று நீங்கள் பார்க்குற இடமெல்லாம் அவ்வளோ ரம்மியமான அழகான காட்சிகளை உங்களுக்கு காட்டக்கூடிய இந்த தேயிலை தோட்டங்களை நீங்கள் பார்க்கலாம். இதில் நீங்கள் இறங்கி கூட உள்ளே போய் அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு நிறைய இடங்களில் போய் கூட உள்ளே வரலாம். ஸோ அதெல்லாம் அங்கே போகிறவங்க மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. அதே போல் ஒரு இடம் வந்து சுற்றுலாத்துறையில் முக்கியத்துவமான இடமா இருக்கின்ற பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய தங்குமிட வசதிகளாக இருக்கட்டும், அங்கே கிடைக்கக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும், அதுக்கு எந்தவித குறைவுமே இருக்காது. அந்த வகையில் நுவரெலியாவுமே இதுக்கு ஒரு விதிவிலக்கு இல்லை. நீங்கள் அங்கே நட்சத்திர விடுதிகள்லேருந்து சாதாரண தங்குமிடங்கள் வரைக்கும் நிறைய இடங்களில் நீங்கள் போய் அங்கே தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். அதில் உங்களுக்கு சிக்கல்கள் வந்து பெருசாக இருக்காது. சீசன் டைம்னு சொல்லக்கூடிய நேரங்களில் மட்டும் அங்கே போகக்கூடிய மக்கள் கொஞ்சம் ப்ரீ புக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது முன்பதிவு செஞ்சு கொண்டு உங்களுடைய வருகையை வந்து அங்கே உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். மற்றபடி நீங்கள் எப்போ போனாலுமே தங்கக்கூடிய அளவுக்கு அங்கே சுற்றுலா விடுதிகள் வந்து மிகவும் நிறைஞ்சு காணப்படக்கூடிய ஒரு ரம்மியமான இடம்தான் அது.
நுவரெலியாவில் இன்னும் ஒரு பிரசித்தமான விஷயமா இருக்கக்கூடியது இந்த லேக்கில் போகக்கூடிய போட் ரைடு. மற்ற இடங்களில் இருக்கிறத விட இந்த லேக் வியூவில் இருக்கக்கூடிய இந்த போட் ரைடு ஏன் பிரசித்தமாக இருக்குன்றா இங்கே இருக்கக்கூடிய அந்த காட்சி தான். மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய லேக்ஸுக்கும் இங்கே இருக்கக்கூடிய லேக்ஸுக்குமான மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துறது இந்த ரம்மியமான மலைகளும் அதுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த லேக்கும் தான். ஸோ அங்கே போகக்கூடிய பயணிகள் மறக்காமல் இந்த போட் ரைடை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த பார்க்ஸ்ன்றது மிகவும் பிரசித்தமானது. குறிப்பாக சொல்லப்போனால் விக்டோரியா பார்க் எடுத்துக்கொண்டோம்னா அதனுடைய வியூவை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது மாதிரியான மிகவும் அழகிய காட்சிகளையும் மனசுக்கு அமைதியை தரக்கூடிய இயற்கையோட மனிதர்கள் ஒன்றிச்சு வாழக்கூடிய மாதிரியான ஒரு நிலைமையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய இடமா இந்த விக்டோரியா பார்க் இருக்கும்.
மற்ற இடங்களை விட நுவரெலியாவில் உங்களுக்கு வித்தியாசமாக தெரியக்கூடியது என்னென்னன்றதை கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இங்கே வந்து முதல்ல உங்களுக்கு வித்தியாசமாக தெரியக்கூடியது நுவரெலியாவினுடைய பாதைகள் வந்து வளைவு நெளிவோட ஏற்ற இறக்கங்களோடையும் மிகப்பெரிய வளைவு சுழிவுகளோடு இருக்கக்கூடிய பாதைகளாக இருக்கும். நீங்கள் சாதாரணமாக இது வரைக்கும் பயணம் செஞ்சுருக்கக்கூடிய அதாவது மற்ற நாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பாதைகள் மாதிரி இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பாதைகளில் நம்ம வாகனத்தை செலுத்துறதுக்கே நமக்கு தனியாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டியது அவசியம் இங்கே போகிற பயணிகள். அதே மாதிரி குளிர்ன்றது நவம்பர் டிசம்பர் காலங்களில் மற்ற நாட்டு பகுதியில் அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே எப்போவுமே குளிர்ன்றது மற்ற இடங்களை விட அதிகமாகவே இருக்கும். நாங்கள் வீடியோவுடைய ஆரம்ப பகுதியில் சொன்ன மாதிரியே. ஸோ அங்கே போகக்கூடியவங்க குளிரை தாங்கக்கூடியதுக்கு ஏற்ற மாதிரியான உடைகளை அணிஞ்சு கொண்டு போகிறதும் வந்து அவசியமாக இருக்குது. அதே மாதிரி நுவரெலியாவில் நீங்கள் நிறைய சிறு கைத்தொழில்களை பார்க்கலாம். சிறு கைத்தொழில் தொழிற்சாலைகளை பார்க்கலாம். மக்கள் அவங்களுடைய வீட்டிலேயே இந்த சிறு கைத்தொழில் தொழிற்சாலைகளை வச்சுருக்கிறதையும் நீங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு வேணுமென்ற பட்சத்தில் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய நிறைய தொழிற்சாலைகளை இந்த மாதிரி நேரடியாகவே போய் அணுகக்கூடிய பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும்.
அதே மாதிரி நீங்கள் நுவரெலியாவை நோக்கி பயணிக்கிற பாதையிலையும் வந்தீங்கன்னா நிறைய ரோட் சைட் வியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத இரவில் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளாக இருக்கட்டும், இல்லை அதை சுற்றி இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள் நடமாட்டங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியாக நீங்கள் நுவரெலியா போகிற பாதை கூட அவ்வளவு அழகாக ரம்மியமாக உங்களுக்கு காட்சியளிக்கும். நுவரெலியா பகுதியினுடைய மற்றும் ஒரு சிறப்பம்சம், இங்கே நிறைய கேம்பிங் பாயிண்ட்ஸ் வந்துருக்கு. அதாவது நீங்கள் இந்த மாதிரி கேம்பிங் டென்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட பெர்மிஷன் எடுக்கக்கூடிய இடங்களில் பெர்மிஷன் எடுத்து அங்கே கேம்பிங் வந்து நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். நீங்கள் நண்பர்கள் கூட்டமாகவோ இல்லை குடும்பமாகவோ இங்கே போய் கேம்பிங்கை பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு வந்து அமையும். வேறு எங்கேயுமே கிடைக்காத மாதிரியான இந்த எக்ஸ்பீரியன்ஸை கடைசி வரைக்கும் விட்டுறாதீங்க. ஸோ போகிறவங்க மறக்காமல் இந்த கேம்பிங்கை ட்ரை பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் இப்போ புகைப்படத்தில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்மோர் நீர்வீழ்ச்சி என்றது இப்போ மிக பிரபல்யமாக பலரால் போய் பார்வையிடக்கூடிய ஒரு கேம்பிங் ஸ்பாட்டாக இருக்குது. இங்கேருந்து நீங்கள் நீர்வீழ்ச்சியினுடைய மேல் பகுதியிலேயே கேம்ப் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இப்போ ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் மறக்காமல் போய் கேம்ப் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடமா இந்த காட்மோர் இருக்கும். அதே போல் இங்கே நிறைய இந்த வாட்டர் டிராஃப்டிங் மாதிரியான விளையாட்டுகள் கூட ஃபேமஸாக இருக்குது. இது நீங்கள் நுவரெலியாலேருந்து வெளியே வரும்போது கித்துல்குல மாதிரியான இடங்களில் உங்களுக்கு இந்த வாட்டர் டிராஃப்டிங்கை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ மிக குறைந்த விலையிலேயே இந்த வாட்டர் டிராஃப்டிங் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நிறைய அற்புதமான காட்சிகளையும் அற்புதமான அனுபவங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புனா நீங்கள் நுவரெலியாவை வாழ்க்கையில் ஒரு தடவையாவது மறக்காமல் விசிட் பண்ணியே ஆகணும். ஸோ நீங்கள் இலங்கையிலேயே பார்க்கக்கூடிய மிக அழகான ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்கக்கூடிய அந்த நுவரெலியாவை நீங்கள் கட்டாயம் ஒரு தடவை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இன்றைய நிகழ்ச்சி. இன்னும் ஒரு நிகழ்ச்சியோடு உங்களுடன் இணைஞ்சிருக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைஞ்சிருங்க மின்னொளி தொலைக்காட்சியினுடன். நன்றி.